தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை ஆண்டவர் சந்திப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பவுல் 3 நாட்கள் கண் தெரியாதபடி உபவாசித்து ஜெபத்திலே ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தம் காத்திருக்கும் போது, அங்கே அனனியா என்கிறதான ஒரு சீசனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவரை சந்தித்து, இப்படியாக சவுல் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார், அவரை போய் சந்தி என்று சொல்லும் போது, அதற்கு அந்த 13வது வசனம், அந்த அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்றான். இங்கேயே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான அதிகாரம் பெற்றிருக்கானே என்றான். இங்க அனனியா பயப்படுகிறார் இந்த பவுலை குறித்து. இவனை எப்படி நான் போய் சந்திப்பது? இவன் உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர் பிள்ளைகளை அழைத்து பிடித்து கொண்டு போகும்படி வந்திருக்கிறான். அநேக கொடுமைகளை செய்தவன் என்று கேள்விப்படுகிறேன் என்று சொல்லும் போது, ஆண்டவர் அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நீ போ, அவனிடத்துல போ, நான் தெரிந்து கொண்ட சவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆகவே நான் சொல்லுகிறத கேட்டு நீ போ அவனிடத்தில் என்று சொல்லுகிறார். நாளும் செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் ஆகிய தெய்வம் சொல்லுகிறாரு, நான் தெய்வமாகிய இயேசு, நான் உங்களை தெரிந்து கொண்டதற்குரிய காரணம் என்ன என்பதை இங்கே பவுலுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை மூலம் எங்களுக்கு சொல்லுகிறார். பவுலை தெரிந்து கொண்டவர் தான், அழைத்தவர் தான், எங்களையும் அழைத்திருக்கிறார், எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் எங்களோடும் இருக்கிறார், எங்களுக்குள்ளும் இருக்கிறார். அந்த தேவ சித்தம் செய்யும்படிதான் எங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். வார்த்தை ஆகிய அந்த சத்தியத்தின் மூலம், அந்த சுவிசேஷத்தின் மூலம், அந்த இயேசுவின் மூலம். ஆகவே என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டதற்கு காரணம், நீங்க புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒரே ஒரு நோக்கம், அவரோடு வாழ்ந்து அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாகத்தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவர் அழைத்தார், தெரிந்தெடுத்தார், வேறு பிரித்தார், கழுவினார், பரிசுத்தம் பண்ணினார், ஆவியானவரை தந்தார், இயேசுவாகிய வார்த்தையை தந்தார். தந்து புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் சாட்சிகளாய் நிற்கும்படி, அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் என்னையும் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை இந்த நாள்ல இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு அவர் சொல்லுகிறார், இடைப்படுகிறார். இதை புரிந்து, இதை அறிந்து, இதற்கென்று எங்களை விட்டு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துல நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், உலகம் தெய்வத்துடைய அன்பிலிருந்து தூர போய்கொண்டிருக்கிறது.
உண்மையான தெய்வத்தை விட்டு விலகி தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை, அநேக காரியங்களை செய்து அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். நானும் நீங்களும் தூங்குவோமானா, இதை புரிஞ்சு கொள்ளாம இருப்போமானா, சோம்பேறிகளாக ஏனோ தானோ ஒன்று வாழ்வோமானா, யார் போவார்கள்? யார் என் தெய்வத்தை அறிவிப்பார்கள்? யார் என் ஆண்டவருக்காக வாழுவார்கள்? ஏசாயா சொன்னார் அல்லவா, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும், என் காரியமா யார் போவான் என்று என் ஆண்டவர் கேட்கும் போது, ஏசாயா இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நாள் அந்த செய்தியை கேட்கிற நானும் நீங்களும் தேவ சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா, இதோ இருக்கிறோம் ஆண்டவரே, அனுப்பும், ராஜாக்களுக்குள் அனுப்பும், ஜாதிகளுக்குள் அனுப்பும், இஸ்ரவேலுக்குள் அனுப்பும், உம்மை அறியாத ஜனங்களிடத்தில் அனுப்பும், உம்மை நாங்கள் சொல்லும்படியாக என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க ஜெபிக்க ஆவியானவர் நாளும் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.